ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது ஆஃப்டர் பேஸ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் அருணஸ்வி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வந்து எப்படி டெக்ஸ்ட் வந்து வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க போனால் மொதல் ஆஃப்டர் பேஸ் சாஃப்ட்வேர் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இது வந்து 2019 வெர்ஷன். இப்போது இந்த ஃபுட்டேஜில் இந்த கழுகுக்கு பின்னாடி வந்து நான் டெக்ஸ்ட்டு வந்து வைக்க போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபுட்டேஜை ஒரு நியூ காம்பில் வந்து போட்டுக்கிறேன். நியூ காம்ப் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே தூக்கி போடலாம். இல்லைனா இப்படியும் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்போசிஷன் வந்து க்ரியேட் ஆகிடும். அது மாதிரி எனக்கு வந்து இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து நம்ம பென் டூல் வச்சு நம்ம வந்து மாஸ்க் பண்ணணும். அது வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக மாஸ்க் பண்ணுறது வந்து ஆகாத காரியம். அது ப்ரொஃபஷனல் மெத்தடும் கிடையாது. ஏன்னா அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து நமக்கு ரோட்டோ ப்ரஷ் டூல் வந்து நமக்கு இருக்குது. அதுபடி நம்ம பண்ணோம்னா அது வந்து ஈஸியாக பண்ணலாம். அது எப்படி பண்ணலாங்கிறது பார்ப்போம் வாங்க. இதுக்கு மேலே வந்து ரோட்டோ ப்ரஷ் டூல் அப்படின்றப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போது இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரோட்டோ ப்ரஷ் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். லேயர் மட்டும் வந்து இதாகிடும். இப்போது இதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். எதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோமோ அதை வந்து இந்த க்ரீன் கலரில் இந்த பெயிண்ட் மாதிரி வச்சு நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணணும். இப்போ பெயிண்ட் பண்ணோன்னா மேக்ஸிமம் வந்து கரெக்டாக அதுவே வந்து பார்த்து இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஓகே, நமக்கு இந்த கீழே வரைக்கும் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இந்த இடத்துல தான் நம்ம டெக்ஸ்ட் வந்து போட போகிறோம். அதனால் ஓரளவுக்கு மேக்ஸிமமாக நம்ம இப்படி பண்ணாலே போதும். இப்போ இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதோட ப்ரெஷ்ஷை வந்து நம்ம கண்ட்ரோல் அமைக்கி இதை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். கண்ட்ரோல் அமைக்கிட்டு மவுஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கூட்டி குறைச்சிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. இப்போது ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பார்ட் வந்து நம்ம சேர்த்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்படி சேர்த்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த இடம் வந்து இந்த மாதிரி காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அது தேவையானதை வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிவிட்டு இது ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நம்ம பேஜ் டவுனில் கிளிக் பண்ணோன்னா அப்படியே ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வந்து ஓடும். இந்த பேஜ் டவுன் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த ஃப்ரேமில் வந்து நமக்கு வெளியே போயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம இதில் மறுபடியும் இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம வரைகிறோம். ஓகே, நமக்கு இந்த மாதிரி வளர்ந்துருச்சு. மறுபடியும் பேஜ் டவுனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த ஃப்ரேமில் வந்து நமக்கு வந்து விட்டுருச்சு. மறுபடியும் ப்ரஷ்ஷோட சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இது வரைக்கும் நான் பிடிச்சிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரீஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ நம்ம வரைஞ்ச எல்லா ஃப்ரேம்ஸையும் அது வந்து ரெண்டர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து இது மட்டும் நமக்கு ரெண்டர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த காம்போசிஷன் டேபுக்குள்ளே வந்து போய்க்கிறோம். இப்போ இது தனியாக வச்சுட்டு இப்போ வந்து இந்த காம்போசிஷன் டேப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போது இதை வந்து இன்னொரு காப்பி எடுக்கணும். கண்ட்ரோல் D கொடுத்துருங்க. கொடுத்திங்கன்னா இன்னொரு காப்பி வந்துடும். இப்போ இருக்கிற இந்த கீழே இருக்கிற காப்பியில் வந்து இந்த ரோட்டோ ப்ரஷ் அண்ட் ரீஃபைனன்ஸ் இந்த எஃபெக்டை வந்து தூக்கி விட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டெக்ஸ்ட் லேயர் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணி நியூவில் ஒரு டெக்ஸ்ட் லேயரை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு இது ஓகே, இப்போ டெக்ஸ்ட் லேயரை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஈகிள் கொடுத்துட்டேன். ஈகிள் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து பின்னாடி ஒயிட் இருக்கனால இதை வந்து இதோட கலரை வந்து நான் ஒரு கிரே இல்லை பிளாக் கூட வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது இது வந்து இதை ரெண்டுக்கும் நடுவில் இப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டுக்கு மேலே வந்துடும். இதோ ஸ்கேல் வந்து எஸ் கொடுத்து ஸ்கேலை வந்து நம்ம கூட்டிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வீடியோவில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி நம்மளோட ஃபாண்ட்டு நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிற முடியும்.
ஓகே. இப்போது இந்த டெக்ஸ்ட்டை வேணும்னா நீங்கள் மேலே இருந்து கூட நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். இது வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். பொசிஷனை மட்டும் நான் அனிமேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் வேகமாக நீங்கள் அனிமேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கீ ஃப்ரேமை பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிடும். இந்த டுட்டோரியல் இதோட முடிஞ்சிருச்சு. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். இன்னும் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டுட்டோரியலில் ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். இன்னொரு டுட்டோரியலில் சந்திப்போம். பாய்.